செய்தியை பார்த்து வருகிறோம். காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாம்ப் ஸ்குவாட் சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை அடுத்து பாம்ப் ஸ்குவாட் அங்கு சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூம் இருக்கு. அதாவது காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு மர்ம நபர் தொடர்பு கொண்டு காவல் ஆணையர் அலுவலகத்துல வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் அது இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல அது வெடித்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்து விட்டு இணைப்பை துண்டித்து விட்டிருக்கிறார். உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய போலீசார் உயர் அதிகாரிகள் தகவல் கொடுத்து அதன் பிறகு பாம்ப் ஸ்குவாடுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு பாம்ப் ஸ்குவாட் தற்போது காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு உள்ளே சென்று அந்த அதிநவீன கருவியை வைத்து சோதனை செய்து வருகின்றனர். அதாவது இந்த பாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் சில மணி நேரத்தில் வெடித்து விடும் சொன்ன நபர் அது வதந்தியா அல்லது உண்மையா அப்படின்ற ஒரு காரணத்திற்காக உடனடியாக பாம்ப் ஸ்குவாடும் செக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தற்போது செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல அது இல்லை என்று உறுதி செய்த பின்பு அவர்கள் இந்த வெடிகுண்டு இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த விடுத்த அந்த மர்ம நபர் யார், அந்த எண்ணெய் வைத்து சோதனை செய்வது இருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த நபர் எதற்காக இந்த மாதிரி கூறினார், அவர் யார், உண்மையிலுமே அவர் இந்த மாதிரி வெடிகுண்டு வைத்து விட்டு அதன் பிறகு கூறினாரா அல்லது இவர் சும்மா மிரட்டல் விடுவதற்கு இந்த மாதிரி பொய்யான ஒரு தகவலை பரப்பி விட்டு இணைப்பை துண்டித்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோதனை பின்பு, அதாவது பாம்ப் ஸ்குவாட் வந்ததுக்கு அப்புறம் இந்த சோதனை பின்பு தெரிய வரும். தொடர்ச்சியாக அந்த எண் எங்கிருந்து தொடர்ந்து அதிகாரிகள் தற்போது அந்த எண்ணெய் வைத்து விசாரணை செய்து வருகிறார்கள். அதே போல அவர் பேசி துண்டித்து விட்டு உடனடியாக அந்த எண்ணில் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக தற்போது காவல் ஆணையர் அலுவலகத்துக்குள்ள பாம்ப் ஸ்குவாட் அதிகாரிகள் தற்போது சோதனை செய்து வருகிறார்கள்.